தஞ்சை அருகே ரகசிய காதல் விவகாரத்தில் மனைவியை கத்தியால் குத்திவிட்டு 4 வயது மகனுடன் தப்பி ஓடிய கணவர் சமூக வலைதளத்தில் கண்ணீர் வீடியோ வெளியிட்ட சம்பவத்தின் பகீர் பின்னணி வெளியாகியிருக்கிறது. தஞ்சை மாவட்டம் வாட்டாத்திக்கோட்டை அருகே உள்ள இடையாத்தி கிராமத்தை சேர்ந்தவர் தர்மராஜா. 40 வயதான இவர் லாரி டிரைவராக இருக்கிறார். இவருக்கும் 35 வயதுடைய பெண்ணுக்கும் திருமணமாகி 4 வயதில் ஒரு மகன் உள்ளார். கடந்த 1 வருடத்திற்கு முன்பு இந்த தம்பதியினர் திருச்சியில் வாடகை வீட்டில் வசித்து வந்தனர். அப்போது தர்மராஜின் மனைவிக்கு அங்குள்ள ட்ரெண்ட்ஸ் கடையில் வேலை பார்த்து வந்த ஜோஷ் என்ற வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டு அது ரகசிய காதலாக மாறி உள்ளது. ஒருமுறை தர்மராஜின் மனைவி தனது தாய் வீட்டிற்கு சென்றிருந்த போது அவரை பார்க்க தர்மராஜா அங்கே சென்றுள்ளார். அப்போது வீட்டில் தனது மனைவி ரகசிய காதலன் ஜோஷுடன் தனிமையில் இருந்ததைக் கண்டு தர்மராஜா அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தர்மராஜா அறைக்குள் இருந்து ஜோஷ் வெளியில் வருவதை தனது மொபைல் போனில் வீடியோ எடுத்து மனைவியிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை தாக்கியுள்ளார். பின்னர் உறவினர்கள் இவர்களை சமாதானம் செய்து வைத்துள்ளனர். இதையடுத்து தர்மராஜா தனது குடும்பத்துடன் பட்டுக்கோட்டை மயில்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் குடியேறினார். இருப்பினும் மனைவியின் நடத்தையில் தர்மராஜாவுக்கு தொடர்ந்து சந்தேகம் நீட்டித்ததால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு கணவன் மனைவி இடையே மீண்டும் பயங்கர மோதல் வெடித்துள்ளது. இதில் ஆத்திரத்தின் உச்ச கட்டத்திற்கு சென்ற தர்மராஜா வீட்டில் இருந்த காய்கறி நறுக்கும் கத்தியை எடுத்து தனது மனைவியின் வாய், கன்னம், உதடு மற்றும் இடது கை ஆகிய இடங்களில் கொடூரமாக கீறி காயப்படுத்தியுள்ளார். அத்துடன் நிறுத்தாமல் இரத்த வெள்ளத்தில் துடித்த மனைவியை வீட்டுக்குள் போட்டு பூட்டிவிட்டு தனது 4 வயது மகனை தூக்கிக் கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளார். மனைவியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து அவரை மீட்டுள்ளனர். அதற்குள் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தர்மராஜின் மனைவியை மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக அவர் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்கிடையே தப்பி ஓடிய தர்மராஜா சமூக வலைதளத்தில் கண்ணீருடன் ஒரு வீடியோவை வெளியிட்டார். அதில் என் குடும்பமே நாசமாகிருச்சு, அதற்கு திருச்சி தென்னூர் பகுதியை சேர்ந்த ஜோஷ் தான் காரணம், அவனை உடனே கைது செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தார். மேலும் இன்னும் சிறிது நேரத்தில் நானும் என் மகனும் கூட உயிரோடு இருக்க மாட்டோம் என அழுது கொண்டே பேசியிருந்தார். இந்த வீடியோ இணையத்தில் காட்டுத்தீயாய் பரவியது. இதனிடையே தர்மராஜா மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த பட்டுக்கோட்டை போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இறுதியில் இன்று காலை தர்மராஜாவை அதிரடியாக கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த 4 வயது குழந்தையையும் பத்திரமாக மீட்டனர். ரகசிய காதல் பிரச்சனையில் மனைவியை கொடூரமாக தாக்கிவிட்டு குழந்தையுடன் தப்பி ஓடிய லாரி டிரைவரின் இந்த செயல் தஞ்சை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.